நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். தரிசனம் தந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனை, வல்ல தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தனித்து என்கிற தலைப்பிலே தொடர்ந்து உங்களோடு கூட 5வது காரியத்திலே தரிசனம் என்கிற தலைப்பில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதை முன்னறிவிப்பது. அதே வேளையிலே வெளிப்பாடு, ரெவலேஷன் என்பது நடந்ததை வெளிப்படுத்துவது. தாவீது சொல்லுகிறான், பாவம் செய்த பொழுது நாத்தான் நீயே அந்த மனுஷன் என்று வெளிப்படுத்துகிறான். ஆனால் அதே வேளையில் தரிசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே அது நிறைவேறும் வரை காத்திருந்து தேவ சமூகத்திலே செபிப்பதற்காக. மரியாளுக்கு தேவன் தரிசனமானார், யோசேப்புக்கும் தேவன் தரிசனமானார். தரிசனமானதை மரியாள் அந்த சங்கதிகள் எல்லாம் தன் மனதில் வைத்து அவள் ஜெபம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இதுதான் முக்கியம். அப்போ தரிசனத்துக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் மிக அருமையை சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தானியேலோ என்றால் தனித்து விடப்பட்ட போது பெரிய தரிசனத்தை அவன் கண்டான் என்று தானியேல் 10:8 பார்க்கிறோம். தரிசனம் அவனை கலங்க பண்ணிற்று என்று தானியேல் 7:15 நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தரிசனங்கள் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் அது நிமித்தம் கலங்கி, சோர்ந்து, பயந்து இன்றைக்கு வேதனைப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24:4 சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு என்று தேவவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவருடைய தரிசனத்தை நாம் காண வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, எல்லா தரிசனத்தையும் நாம் நம்பக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகையினாலே அருமையானவர்களை தொல்லைகளின் திரட்சியினாலே எப்படி சொப்பனங்கள் பிறக்கிறதோ அதே போல நம்முடைய நெருக்கங்களிலும் சில தரிசனங்கள் போல நமக்கு அது தோன்றும். ஆகையினாலே எல்லாவற்றையும் நம்பக்கூடாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:1 ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தார். ஆதியாகமம் 26:2 ஈசாக்குக்கு தரிசனம் கொடுத்தார். ஆதியாகமம் 35:1 யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 2:17 வாலிபர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆகையினாலே இந்த கடைசி காலத்திலே வாலிபர்கள் வரை அவர் தரிசனத்தை கொடுத்து தமது பட்சமாக அவர் திருப்பி கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தரிசனத்தை ஏலிக்கு அறிவித்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சாமுவேல் கண்ட தரிசனத்தை ஏலிக்கு அறிவித்த பொழுது அவன் அதற்குரிய அர்த்தத்தையும் காரியத்தையும் சொல்லி அவனை தேவன் அன்றை வழி நடத்துகிறான். அருமையானவர்களே, தேவ தரிசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அன்றை வழி நடத்துவதற்காகத்தான் மிக முக்கியமானது. அதே வேளையிலே நாம் பார்க்கிற பொழுது நாத்தானின் தரிசனத்தை தாவீதுக்கு அறிவித்தான். அறிவித்த பொழுது அருமையானவர்களே, அவன் அதை பார்த்து மிகவும் கலங்கினதை பார்க்கிறோம். அதை பார்த்து அவன் மிகவும் பயந்ததை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே தரிசனம் காணக்கூடாத ஒரு நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது அந்திய காலம்.
அது கடைசி காலம், மகா உபத்திரவ காலம். அப்பொழுது நாம் உபத்திரவத்தை மட்டும்தான் காண முடியுமே தவிர நாம் தேவ தரிசனத்தை நாம் காண முடியாது. ஆகையினாலே தான் அப்படிப்பட்ட ஒரு அந்த காலகட்டத்திலே மீகா 3:7 நாம் பார்க்கிறோம், தரிசனத்தை நம்புகிறவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது கள்ள தரிசனத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் என்று எரேமியா 14:14 பார்க்கிறோம். கள்ள தரிசனத்தை இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். அது அங்கே உனக்கு தகடு வைத்திருக்கிறார்கள், அங்கே உனக்கு மந்திரித்த ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள், எலும்பை வைத்திருக்கிறார்கள், மையை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் சொல்லி ஜனங்களை பயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கள்ள தரிசனத்தை சொல்லி தீர்க்கதரிசிகளாய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவதும் பயப்படுத்துவதுமாய் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தான் வேதத்தை நாம் கண்ணோக்க வைக்கிற பொழுது எரேமியா 23:16 தீர்க்கதரிசிகள் யூகித்ததை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். தங்கள் மனதிலே யூகித்ததை, இப்போ ஒருத்தர் உங்களை பார்த்துவிட்டால், உங்களை குறித்து சம்பவங்கள் சில காரியங்கள் தெரிந்துவிட்டால் அதை யூகித்து அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆம், அதை நம்ப வேண்டாம். ஆகையினால யூகித்து சொல்லுகிறது அந்த தீர்க்க தரிசனத்தை, யூகித்து சொல்லுகிற தரிசனத்தை நீங்கள் தயவு செய்து நம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் வீடுகளில் இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஏனென்று சொன்னால் அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது ஆவியானவர் தெளிவாய் சொல்லுவார். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது தேவன் உங்களோடு பேசுவார். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலேதான் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அநேக நாட்கள் காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலேதான் அருமையானவர்களே, தீர்க்க தரிசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற தரிசனத்திற்காக, தேவன் தந்த தரிசனம் பொய்யாகாது, தேவன் தந்த தரிசனம் ஒருபோதும் பொய்யாகாது. அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, காலம் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதை உங்கள் வாழ்க்கையிலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர் தந்தருளுவார். வழிகளையும் வாசல்களையும் திறப்பார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். மறக்க வேண்டாம். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தரிசனம் நிறைவேற நாட்கள் ஆகும். தரிசனம் நிறைவேறுவதற்கு நாட்கள் ஆகும். அதை மறந்துவிடக்கூடாது. மரியாளிடத்தில் சொன்னவுடனே தரிசனம் நிறைவேறிவிடவில்லை, அதற்கு ஒரு நாள் ஆனது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தரிசனத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு கொஞ்ச காலம் ஆகும். ஏன் ஆகிறது என்று சொன்னால், தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இதை மறந்து விடவே கூடாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்தோடு மட்டுமல்ல, விசுவாசத்திலே இருக்கிறது.
விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஆகையினாலே காணப்படாததை நாம் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்குவார். ஆம், பரலோகத்தின் பலவழிகளை திறந்து அவர் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். ஆகையினாலேதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு தரிசனம் காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. வித்தவுட் ஹோலினஸ் நோ மேன் ஷல் see the Lord. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனம் காண்கிறவர்கள், தேவ தரிசனத்தை காண்கிறவர்கள் அசுத்தவான்களுக்கு அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகையினாலே நாம் எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், வசனத்தின்படி பரிசுத்தமாயிருக்க வேண்டும், ஜெபத்திலே பரிசுத்தமாயிருக்க வேண்டும், வார்த்தையிலே பரிசுத்தமாயிருக்க வேண்டும், குடும்பத்திலே நடக்கையிலே நடை உடைகளிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய குடும்ப சமாதானத்திலே, எல்லாவற்றிலேயும் நம்முடைய செய்கிற தொழிலிலே, நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற வாக்குகளிலே எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தமாய் இருந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட நடப்பார், அவர் நம்மை நடத்துவார். ஆகையினாலே தான் சங்கீதம் 17:15 நாம் பார்க்கிற பொழுது, நானோ நீதியினால் உமது முகத்தை தரிசிப்பேன் என்று மிக அருமையாக தாவீது சொல்லுகிறான். ஆம், தேவனுடைய நீதி மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நீதிகளிலே அருமையானவர்களே தேவ நீதி அதுதான் முக்கியம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய நீதிக்கு உட்பட்டவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதி அவருடைய வசனத்திலே இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது, அவருடைய பிரமாணங்களிலே இருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நமக்கு முன்மாதிரியாய் காண்பித்தும் இருக்கிறார். அப்படி அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தோடு அவரை தரிசிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை தரிசிக்கும் பொழுது, அருமையானவர்களை நீதியினால் அவர் முகத்தை தரிசிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 3வது வசனத்திலே யாக்கோபை தரிசனத்தின் மூலமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். எத்தனாய் காணப்பட்ட யாக்கோபு, ஏமாற்றுக்காரனாய் காணப்பட்ட யாக்கோபு, எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட யாக்கோபு, அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபை, ஒன்றுக்கு உதவாத ஒரு யாக்கோபை அருமையானவர்களே அவ்விதமாகவே அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அவன் அவ்வளவாக தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய குறைகளை உணர்ந்து, தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து, தன்னுடைய பாவங்களை உணர்ந்து, தான் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனண்டை திரும்பின பொழுது அருமையானவர்களே தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனண்டை திரும்புங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை தரிசிப்பார். தேவ தரிசனம் உங்களுக்கு உண்டாகும். தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.